வணக்கம் நண்பர்களே. விஜய் லேசா அதிமுகவை தொட்டு பார்த்தார், லேசா விமர்சனம் பண்ணார். அதிமுக காரங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது விஜய்க்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இது போதும், 2 கட்சியோட ஓட்டு பிரிஞ்சா போதும், அப்படியே திமுக நல்லா அழகா வந்துடலாம் அப்படின்னு திமுக குஷியா இருக்குங்க. நமக்கு நல்லா தெரியும், விஜய் பேசுகிற கூட்டம் எல்லாமே அதிகமா திமுகவை தான் தாக்குறாரு. ஏங்க பாஜக தொட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, திமுக போட்டு தாக்குறாரு, என்னென்னமோ சொல்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையா விமர்சனம் பண்றாரு. இதுக்கு நடுவுல அண்ணா திமுகவை லேசா தோட்டுட்டு போயிட்டார். நீங்களாம் ஊழல் சக்தி அப்படின்றார். நீங்க செய்யாத ஊழலா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் பிடிக்கிறாங்க அதிமுக காரங்க விஜய்க்கு எதிரா. நீங்க என்ன டிக்கெட்டுக்கு எவ்வளவு பணம் வாங்க வைக்கிறீங்க? உங்க அப்பாவுடைய வழியில் தானே நீங்க சினிமாவுக்கு வந்தீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கெல்லாம் மற்றவர்கள் துவக்கிய கட்சிக்கு தலைவராக இருந்துட்டு ரொம்ப எவ்வளவு பண்றீங்களே, நானே துவக்கி கட்சி நடத்திட்டு இருக்கேன், நீங்களா ஒரு கட்சியை துவக்கி 1% வாங்க முடியுமா? இப்படி எல்லாம் கேட்டார். திமுக ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணலைங்க. எதுக்கு விஜய் ரொம்ப கண்டுகிட்டு ரொம்ப அதிக அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு எதிர்த்து தாக்கிக்கிட்டு அவரை வளர்த்து விடணும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா அண்ணா திமுக ரொம்ப பதறி போயிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கடைசி செய்தி தொடர்பாளர் வரை விஜயை போட்டு தாக்குறாங்க, கடுமையா விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, அங்க கரூர் சம்பவம் நடந்த போது என்ன பண்ணீங்க, வீட்டுல போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டீங்க இப்படின்னு சொன்னார். மக்களுக்கு ஓப்பனா தெரியுங்க விஜய் என்ன பண்றாரு என்ன பண்ணல அப்படிங்கிறது தெரியும். விஜய்க்கு ஆதரவா ஏன் மாறிட்டு வர்றாங்க, விஜய்க்கு ஆதரவா இருக்கலாமா, விஜய் என்ன பண்ணாரு, இதெல்லாம் வேற ஆர்குமெண்ட்டுங்க. களத்துல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். விஜய் ஒவ்வொரு தடவை வெளியே வரும்போதும் அவருடைய வாக்குகள் 2% அதிகம் போகுது அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு, எங்களுடைய ஆய்வு. இதுல நடக்கிறத வெளியே சொல்றோம், யார் பக்கம் ஆதரவு கிடையாது. விஜய் வரும்போது பெரிய திரை பிம்பம், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு திரை ஆளுமை, மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய வசூல் கொடுக்கின்ற ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான நடிகர். அவர் வந்தார்னா ஏதோ மாற்றம் கொண்டு வந்துவாரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லாதவர், இதுவரை ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்காதவர், ஊழலே செய்ய போவதில்லை என்று உறுதியிட்டு கூறுபவர். செய்வாரா இல்லையா, அவரு செய்யலைன்னா மத்தவங்க செய்வாங்களா, இதெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போது திமுக அண்ணா திமுக ஆட்சியில் இருந்துட்டு வராங்க, மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுல விஜய் 30% தனக்கு இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. இது எப்படி 30% வரும், என்ன ஆய்வுல சொன்னீங்க அப்படின்னு விமர்சனம் நிச்சயம் பண்ணலாம். எப்படி சொன்னாரு 30% இருக்குன்னு? தேசிய அளவில் நடக்கிற ஆய்வுகள் எல்லாமே 15, 18 தான் சொல்றாங்க. திமுக சார்பாக நடத்தப்பட்ட ஆய்வுல கூட அவருக்கு 20% இருக்கிற மாதிரி செய்திகள் சொல்லுது. இப்படி இருக்கும்போது 30 எப்படி சொல்லிக்கலாம்? அவர் போற பக்கத்துல அண்ணா திமுகவை உரசிட்டு போயிட்டாரு. என்ன பண்றாரு, நீங்க எப்படிங்க கட்சி நடத்துறீங்க, நீங்க எல்லாம் யாரு, ஒருத்தர் நேரடியா அடிமையா இருக்காங்க, ஒருத்தர் மறைமுகமா அடிமையா இருக்காங்க பாஜகவுக்கு அப்படின்னு சொல்றது மூலம் மறுபடியும் அண்ணா திமுக காரங்க கடுமையா கொந்தளிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க பனையூர் அங்குள் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க கற்பனை கிடையாது. அவர் தான், விஜய் தான் ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, முதலமைச்சர் ஸ்டாலினை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் சார் சொன்னாரு, அங்கிள்னு சொன்னாரு. அதெல்லாம் விமர்சனம் வந்த பிறகு அவரே நிறுத்திக்கிட்டாரு. இப்போ அதை சொன்னது திருப்பி சொல்றாங்க, அதிமுககாரங்க பணியர் அங்கிள்ங்கிறாங்க, நீங்க வெளியே வந்தீங்களாங்கிறாங்க, நீங்க எவ்வளவு எல்லாம் அடங்கி போனீங்க அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணீங்க நாட்டுக்குங்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு போராடி இருக்கீங்களா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப கரூர் சம்பவத்தையும் பிளாஷ்பேக்கா எடுக்கிறாங்க, அவங்க ரீப்ளே பண்றாங்க. அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் வரை அதை தான் பேசுறாங்க. என்ன பண்ணாரு விஜய், ஏன் அடங்கி ஓடிக்கிட்டாரு, திரும்ப வந்தாரா, என்ன பண்ணாரு, மக்களுக்காக பண்ணாரா, கவலைப்பட்டாரா, வீடுல வந்து ஆறுதல் சொன்னாரு, இப்படி எல்லாம் சொல்றதன் மூலமாக விஜயை வளர்த்து விடுகிறார்கள் அதிமுக காரர்கள். அதிமுக ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க மக்கள் நினைக்கிறாங்க. என்னங்க உனக்கு ஒரு எவ்வளவு பெரிய கட்சிங்க அதிமுக, திமுகவுக்கு மாற்றான மிகப்பெரிய சக்தி, எத்தனை தடவை ஆட்சியில் இருந்திருக்கு, ஆட்சியில் இருந்தவரை திரு எம்ஜிஆரை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திமுகவால் வீழ்த்தவே முடியவில்லை. செல்வி ஜெயலலிதா மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் கூட 11 16 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார், இந்த சாதனையும் புரிந்தார். இந்த அளவுக்கு பலமான இருந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிய பிறகு பலம் மிகவும் மோசமாக குறைந்து விட்டது என்றாலும் அதனுடைய அடிப்படை வாக்கு வங்கி குறையவில்லை. ஆனா விஜய பார்த்து ஏங்க பயப்படணும், திமுகவை தான் எதிர்க்கிறாரு, லேசா கூட அண்ணா திமுக சொல்லிடக்கூடாதா? அப்படி என்ன பயப்படுறாங்கன்னா, தங்களுக்கு வர வேண்டிய வாக்குகள் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. விஜய் பெரும்பாலான வாக்குகள் திமுக எடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சிறுபான்மை வாக்குகள் திமுக போகும். திமுக ஆட்சியில அதிருப்தியில் இருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்தவர்கள், தொழிலாளர்கள், இவர்களுடைய வாக்கெல்லாம், தூய்மை பணியாளர்கள் வாக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஆசிரியர், அரசு ஊழியர்கள் வாக்கு கணிசமா போயிடும். அப்புறம் இந்த மாதிரி பல பேருடைய வாக்குகள்லாம் திமுக சார்பிலிருந்து தாவேகா சார்பா மாறிடும். சிறுபான்மை வாக்குகள்லாம் போயிடும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்துல அதிமுகவுடைய கணிசமான வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு தெரியுது.
அதிமுக வாக்குகள் ஏன் போகணும் அப்படின்னா, மிக பலமான எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்த போதும், ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும் போதும், திமுகவை கடுமையாக சாடுகிற போது, விஜய் ஒரு மாற்று திறன் கொண்ட ஒரு மிக வலிமையான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வளர்ந்து வருகிறார், பரிணமித்து வருகிறார். அவர் அப்படியே ரைஸ் ஆயிட்டாரு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுக மாத்தணுமா நினைக்கிறாங்க. முக்கியமா யங்ஸ்டர் ஜென் ஜி, அதுக்கப்புறம் ஜென் ஆல்ஃபாலாம் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஓகே அண்ணா திமுகவுக்கு பதிலாக திமுக போகணும் அப்படிங்கிறது இல்லாம தாவேக்காக்கு போடலாம். அண்ணா திமுக வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா தாவேக்காக்கு போடலாம். திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டிருந்தவங்க தாவேக்காக்கு போடலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது அப்படியே அவர் ஆட்சியில் அமர்த்தும் அப்படின்னு நம்ம சொல்லல. அவர் இன்னும் இருக்கின்ற 1.5 மாதங்கள் தேர்தலுக்கு, அதுக்குள்ள எப்படி ரைஸ் ஆகிறாரு, எப்படி தன்னுடைய ஆளுகையை வளர்க்கிறாரு, எப்படி ஒரு பெரிய சக்தியாக வளர்றாரு, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. தேர்தல் இருக்கிறது, தேர்தல் சமயத்தில் அவர் எப்படி எதிர்கொள்றாரு, எப்படி பிரச்சாரம் பண்றாரு, எப்படி மக்கள் அணுகிறாரு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு வாக்கு சதவீதத்தை 20-22% அதிகப்படுத்தி விட்டால் அது திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் மட்டுமல்ல, பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால திமுக ரொம்ப அச்சத்தோடு தான் இருக்கிறது. அதிமுக ரொம்ப அதிக அளவுக்கு அச்சத்தோடு இருக்கிறது. அதுதான் திரும்ப திரும்ப எதிர்வினை ஆற்றுகிறது. அவருடைய செய்தி தொடர்பாளர் தான் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இது விஜய்க்கு கிடைக்கின்ற மிக அழகான, எளிதான, ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விளம்பரமா இருக்கு. என்ன காரணம்னா, அவர் லேசா தான் விமர்சனம் பண்றாரு, அதிமுக அங்க பொங்கிடுறாங்க, ரொம்ப புலம்புறாங்க. இது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுக சார்பானவர்கள் எல்லாமே அவருக்கு பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நடுநிலையாளர்கள், முக்கியமாக நடுநிலையாளர்கள், அவங்க திமுக அல்லது அதிமுக மாற்றாக ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே ஏன் விஜய்க்கு ஓட்டு படக்கூடாதுங்கிற எண்ணத்தை வந்துருவாங்க. இது விஜய்க்கு ரொம்ப ஒரு சாதகமான நிலைமையை கொடுக்குது. எப்படி இதை கொண்டு போறது அப்படிங்கிறது தெரியுது. அவர் மிகப்பெரிய நட்சத்திரமா இருக்கிறதுனால தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுவாங்கிறது தெரியல. சோசியல் மீடியா ரொம்ப பலமா இருக்கு. யூடியூப்ல பாத்துக்கிறாங்க, மத்த பேஸ்புக்ல பாத்துக்கிறாங்க, இன்ஸ்டால பாத்துக்கிறாங்க. விஜய் என்ன பேசுறாங்கிறதுக்கு போய் சேருது, சாதாரண மக்கள்கிட்ட போய் சேருது. இன்னும் கூட ஸ்மார்ட் போனை பயன்படுத்தாதவங்க, இன்னும் கூட இந்த சோசியல் மீடியால ஆக்சஸ் இல்லாதவங்க கூட மற்றவர்கள் கொடுக்கிற ஆக்சஸ் மூலமாக போய் சேர்ந்துடுறாங்க. பத்திரிகையில அதை பத்தி எழுதுது. ஆகவே இந்த தேர்தல் காலத்தில் எப்படியாவது திமுக சார்பான வாக்குகள் மட்டும் கவராமல் அதிமுக ஓட்டுகளையும் கவர முடிங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இருக்கு. ஆனா அதிமுக அந்த நம்பிக்கை இல்ல. கடைசி சமயம் என்ன ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப பதறாங்க. அதனால பாஜக காரங்க ரொம்ப பதறாங்க. இதுதான் நம்ம சமீபத்துல பார்த்தது. பாஜக காரங்க எப்படி பதறினாங்க, எப்படி நைனா நாகேந்திரன் பேசினாரு, எப்படிப்பட்ட விமர்சனம் அவருக்கு வந்துச்சு, அதுல எப்படி எதிர்கொண்டாரு. இது என்ன ஆகுது அப்படின்னா, கடைசி சமயத்துல நடுநிலை வாக்காளர்கள் எல்லாமே விஜய் பக்கம் போயிருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு. அதிமுக ரொம்ப அதிகமா பயம் இருக்கு. திமுக அதை பார்த்து பயப்படுது. என்ன அப்படின்னா, அதிமுக எகெயின்ஸ்ட் திமுக இருந்தா ஒரு பலம் இருக்கிற சமயத்துல தாவேகா வெர்சஸ் அதிமுக ஆகி போச்சுன்னா எப்படியும் ஓட்டு பிரிங்கிற கணக்கு திமுக இருந்தாலும் கூட இதோ ஒரு வகையில அவர் ரொம்ப எமர்ஜ் ஆகி வந்துருவாரோ, விஜய் ரொம்ப எமர்ஜ் ஆகி வந்துருவாரோ, அதிமுகவுடைய ஓட்டுகள் காலி பண்ணிட்டார் அப்படின்னா, திமுக ஓட்டு வாங்கிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய சக்தியா வந்துருவாரு. ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியா வந்துருவார், இல்ல ஆட்சி யார் அமைக்கணுங்கிற முடிவு செய்யக்கூடிய சக்தியா வந்துருவார் அப்படின்னா மிகப்பெரிய அச்சம் இருக்கும். ஆகிய அதிமுக ரொம்ப பெரிய பதட்டத்தில் இருக்கு, பாஜக ரொம்ப பதட்டத்தில் இருக்கு, கூட்டணி கட்சியெல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப என்ன பேசுறது தெரியாம இருக்காங்க. இதுக்கு நடுவுல திமுக கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் எங்கே போகிற பேச்சும் அதிமுக மட்டும் பலம் கொடுக்க நினைக்கிறாங்க. தாவிகள் பலம் கொடுத்துட்டு இருக்கு. கடைசியில காங்கிரஸ் செட்டா இருந்து வைங்க, இல்ல பிரிஞ்சு போனாலும் வைங்க, ஆனா அது விஜய்க்கு சாதகமா போகணும் நிலைமை இருக்கு. இதுவும் அதிமுக பெரிய பதட்டம் இருக்கு. ஒருவேளை ஜெல் ஆயிட்டாங்க காங்கிரஸ் திமுகவும் ஒற்றுமையா களத்துக்கு போறாங்க. இருந்தாலும் எத்தனை நாள் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டாங்கல்ல. அமைதியா இருந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது வேற, கூட்டணியில இருந்துகிட்டே பேச்சுவார்த்தை நடத்துறது, அப்புறம் முரண்படுறது, இதெல்லாம் திமுக ஒரு நடுக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஆகையில என்ன பண்றதுங்கிற எண்ணம் அதிமுக இருக்கு. தாவேக்காவும் இதுக்கு சாதகமா இருக்கு. என்னங்க போட்டி போட்டாங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. இதுவும் அதிமுக பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும், தாவேக்காவை எதிர்க்க வேண்டும். தாவேக்காவை அதிகம் எதிர்த்தால் அது தாவேக்காவுக்கு சாதகமாக போய்விடும். தாவேக்கால பெரிய அளவுக்கான 2ஆம் நிலை தலைவர்கள் இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல. அவங்க எல்லாருமே விஜயோடைய குரலை மட்டும் தான் பிரதிபலிக்கிறாங்க. அப்பப்போ ஏதாவது ஸ்லிப் ஆஃப் த டங் சொல்லிடுறாங்க. விஜய் பேசினால் தமிழ்நாடு முழுக்க போய் சேருகிறது. ஆதவ அர்ஜுனாவோ புஷியானதோ பேசினால் போய் சேருகிறது. ஆனா அது சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. விஜய் பேசினால் ஆத்தன்டிகேட்டா போய் சேருது. இது எல்லாமே இந்த பெரிய கட்சிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. கடைசியில பார்த்தா அதிமுகவை தாவேக்கா பீட் பண்ணிருமா அப்படின்னு அதிமுக நினைக்குது, தாவேக்கா நினைக்குது, திமுக அதான் நினைக்குது, பாஜக இதை பத்தி பயப்படுது. ஓட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, முடிவு வந்த பிறகுதான் தெரியும். இருந்தாலும் கூட தாவேக்கா அதிமுக விட சற்று முன்னிலை வந்து விரும்புங்கிற காலம் காட்டுது. தேர்தலுக்கு காலம் இருக்கு. அவங்க சொன்ன கருத்து கணிப்புகள் படியே பார்த்தாலும் கூட சமீபத்தில் வர தேர்தல் வர அவர் ரொம்ப அளவுக்கு ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே
தாவேக்காவுக்கு சாதகமோ அதிமுகவுக்கும் பாதகமோ இப்போதைக்கு இருக்கு. அவங்க எப்படி அதை மூவ் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய சாதக பாதகங்கள் தேர்தல் முடிவாக மாறும். நன்றி, வணக்கம்.